அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பர்த்டேயில் ஒரு பர்த்டே பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஃபோட்டோஷாப் சிசி 2019 வருஷனில் வந்து ரெடி பண்ணது. இதுதான் அந்த பேனரு. பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் கொடுத்துருக்கேன், டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. இப்போ எப்படி இந்த பேனர் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஓப்பன் போடுறேன். ஓப்பன் போட்டு அதோட பிஎஸ்டி ஃபைல் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ன அழுத்தி 7 வித்து 10 ஹைட்டு 300 ரெசல்யூஷன் ஆர்ஜிபி மோடு. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஃபோட்டோஷாப் சிசியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் சிசிலேயே ஒர்க் பண்ண பழகிங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லேயரையும் நம்ம ஒன்றா சிசி 7.0 வந்து ஒன்றா மூவ் பண்ணோம்னா, இப்போ வந்து நான் இதில் வந்து போட்டு மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். மாஸ்க் பண்ணி வைக்கும்போது இதோ மூவ் பண்ணும்போது ஃபோட்டோ மட்டும் தனியாக வரும், லேயர் மட்டும் தனியாக வரும். அந்த மாதிரி இதில் ஒரு டைம் எடுத்துக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கெலாம் 7.0. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு தடவை வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்ட்டை ஃபுல் பண்ணிட்டு இதை ஒரு கிளிக் பண்ணோம்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு அட் அ டைமில் நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபோட்டோஷாப் அட்வான்ஸ் வெர்ஷன் 2019 அந்த வருஷனை அதுக்கு மேலே உள்ள வருஷனாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். 2000 சிசி 2019 வருஷம்லாம் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் லேயருக்காக வந்து நான் எல்லாத்தையும் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லேயரை கொண்டு போய் நான் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா, வச்சுட்டு அதில் லைட்டாக டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, வந்து மேலே போயிருக்கு, இது கொஞ்சம் டவுன் பண்ணணும். ஃபோட்டோ லேயர் மட்டும் மேலே போயிருக்குங்களா. ஓகே ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இப்போ செட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சுற்றிலும் ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட்டு பேக்ரவுண்டில் டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பிஎஸ்டி ஃபைல் அனைத்துமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இப்போ அந்த கோடு அதெல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீயாகவே டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்கிறேன். இந்த ஷேப் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா, சிம்பிளாக ஒரு ஷிஃப்ட்டை யூ அடிங்க. யூ அடிச்சுட்டு யூ அடிச்சிங்கன்னா இங்கே மாறுறது தெரியும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க, வெறும் யூ அப்படிங்கிறத அழுத்தினீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் வந்துடும். சரிங்களா, வந்ததுக்கு பிறகு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். இப்படி ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கலரு ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் ஓகே. அப்புறம் அதில் லைட்டாக
ஒயிட்டு ப்ரஷ்ஷால் ஒயிட்டு வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஒயிட் ஓகே, இப்படி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறேன். ஸ்கியூ அப்படிங்கிறத வந்து லைட்டாக அப்படி மேலே ஏற்றுறேன். ஓகேங்களா? மேலே ஏற்றிச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னா பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்ட்ரோக், அதில் இன்சைடு கொடுக்குறேன். அதில் ஒயிட்டு ஓகேங்களா கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலான்னா நம்ம லைட்டாக ட்ராப் ஷேடோ கொடுத்தோம்னா நம்ம அந்த ஓகே, இந்த லைட்டாக ஒரு கிளிக் பண்ணுவோம். அந்த செட்டிங் ஆல்ரெடி நான் செட் பண்ணி அது அப்படியே இருக்குது. ஓகே, திரும்ப இந்த லேயரில் கிளிக் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு காப்பி. திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், ஒரு காப்பி. இது மொத்தம் 3, இந்த சைடு 3, இந்த சைடு 3. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிடுறேன். 1 2 3 3த்தையும் கிளிக் பண்ணிட்டேன், லிங்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படியே ஒரு காப்பி, ஆல்ட் அழுத்தி ஒரு காப்பி. ஆனால் இப்போ நம்ம மொத்தமாக இதை காப்பி லிங்க் பண்ணி ஆல்ட் அழுத்தி காப்பி எடுக்கிற மாதிரி 7.0வில் எடுக்க முடியாது. ஏன்னா இது தனித்தனி, இது ஒன்றா மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்ட் அழுத்தி எடுத்தால் தான் அவர் எடுக்க முடியும். இதில் அப்படி கிடையாது. நம்ம லிங்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்தாலே, நம்ம ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணாலே காப்பி வந்துடும். அதுக்கு நல்ல ஒரு அட்வான்ஸான ஆப்ஷன் இதெல்லாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம சென்டராக வந்து இந்த ஃப்ரேமு செட் பண்ணுறோம். ஃப்ரேமு, அதுக்கு மேலே உள்ள இந்த பேக்ரவுண்டு எஃபெக்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மூவ் பண்ணிவிட்டு இதை சென்டராக வச்சிட்றேன். என்ன பண்ணியிருக்கேன்னு இந்த பிஎஸ்டி ஃபைலில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பாப்பா, பர்த்டே பாப்பா, அவங்கள ஒன்றாந்து இன்னும் உங்களுக்கு சென்டராக வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே இப்போ பக்காவாக செட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு கிருஷ்ணன் படம் வச்சுருக்கேன். அப்புறம் பர்த்டே விஷஸ் அப்படிங்கிற அந்த மேட்ரு வச்சுருக்கேன். பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இந்த கிருஷ்ணன் படம், அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை அப்படியே காப்பி பண்ணி மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் லைட்டாக சின்னது பண்ணுங்க. சின்னது பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம லோகோவையும் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பக்காவான ஒரு நீட்னஸான ஒரு பர்த்டே பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த லேயரில் செட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபோட்டோவை வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதில் வந்து நான் ஃபோட்டோவை எடிட் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை அப்படியே வச்சு எனக்கு ஃப்ரேம்கிட்ட வச்சு அப்படியே ப்ரஷ்ஷால் எரேஸ் பண்ணி விட்ருக்கேன். மாஸ்க்கு போட்டு எரேஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப அந்த ஃபோட்டோ எனக்கு வேணால் மாஸ்க்கை வந்து எடுத்து விட்டோன்னா திரும்ப அந்த ஃபோட்டோ எனக்கு ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிஸ்டம் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ போடணும் இல்லை வேறு எதுவும் ஃபைல்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுட்டேஜ் போடுறேன். ஓகே, ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ அப்படி இருக்குது. இந்த ஃபோட்டோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். திரும்ப அந்த ஃபோட்டோ ஓகே. இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது ஃபோட்டோ. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் பண்ணிட்டேன். திரும்பவும் இதே சைடு உள்ள ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து நான் அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிடுச்சு ஃபோட்டோவை. பேனரும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இந்த பேனரோட பிஎஸ்டிக்கு டெலகிராம் குரூப்பை விட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.